ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம். ஆவாங்க மதி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் தங்கராஜ் தான் சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நேராக மதி எங்கே போகிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மேலே தங்கராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டரே ஷாக் ஆகுறாங்க. ஏம்மா என்னம்மா ஒரு ஒரு டைமும் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு வர என்னம்மா பிரச்சனை உங்களுதுன்றாங்க. சார், என் வீட்டாளுங்க காலேஜில் போயிட்டு ப்ரப்போசரை மிரட்டி இருக்காங்க. மிரட்டி என்னை பர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். சட்டப்படி இது ரொம்பவே தப்பு சார்ன்றாங்க. ஏன்னா இது மாதிரி காலேஜுக்குள்ள இது மாதிரி ரவுடி கலெக்டர் பண்றதே தப்பு. இது அவங்களவே மிரட்டு போயிருக்காங்க சார். இது எப்படி நீங்க விடக்கூடாது, வான் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் சுரேஷையும் அவங்க மாமாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சுரேஷ், உன் மேல மட்டும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ வேலையை விட்டு போக வேண்டியதான் அப்படின்றாங்க. இந்த வேலையே உனக்கு கிடைக்காதுன்றாங்க. சார், என்ன சார் சொல்றீங்கன்றாங்க. உன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க படிக்கிற காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி ப்ரொபோசர் கிட்ட அவங்கள பர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்க மாமா சொல்லியிருக்காரமேன்றாங்க. உடனே அவங்க மாமாவை பாக்குறாங்க. சார், நான் அப்படி எதுவும் சொல்லலன்னு தங்கராஜ் சொல்றாங்க. இங்க பாருங்க, ஆதாரத்தோடு வந்திருக்கான்ட்டு ப்ரொபோசரையும் கூட்டிட்டு வராங்க. இவங்க சொல்லிதான் அதை பண்ணன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, உங்களுடைய வீட்டுல இருந்து மட்டும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களையே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ், இப்படியே பண்ணிட்டு தானே வச்சுக்கோங்க, நம்மளுடைய டேஷனு நல்லா உருப்புட்டுரும் அப்படின்றாங்க. நீ சீக்கிரமா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதான்றாங்க. சார், இல்ல சார், எனக்கு இது வேலை முக்கியம்னா ஒழுங்கா நடந்துக்கணும். நீயும் மாமாவும் சில்லறத்தனமா நடந்துக்கிறீங்கன்றாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிலு தான் அப்படின்றாங்க. அடுத்து என்ன பண்ணலான்றத யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கராஜும் சுரேஷும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்களா இல்லையன்றது அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.